அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நாட்டில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தா போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமே அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. என்னத்துக்கு? யார் ஒன்று கேட்டாங்க? இந்தியாவில் செருப்பு போடாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொதிக்கிற தார் ரோட்ல வெறும் காலோட நடந்து போறவங்க இருக்கான். என்ன பெரிய நீ செருப்பு போடலன்னு என்ன ஆயிடும்? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேறு. நிறைய பேர் சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணா இவர் வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. இவரே டெபாசிட் போடுங்க. எத்தனை இந்த 40 சீட்ல எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? 40 சீட்டு தோக்கும் பிஜேபின்னு. அப்ப எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்ந்தாங்க. என்ன பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது.